Hi guys, welcome back to another video. So in the video, the visual எதுவுமே கிடையாது. The video is just going to be Subway Surfers or Temple Run gameplay something. அது ஸ்க்ரீனில் ரன் ஆகிட்டே இருக்க போது. And then I'm going to talk in the back of it. You're going to listen to it. The video is about trading with ADHD. Watch it. If you like it, you can comment, like, subscribe, do whatever you want to do. And tell me what video should I make next. So yeah, let's get into the video. ஸோ நான் மறுபடியும் தமிழில் வீடியோ போடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். என் வீடியோலாம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலான்றனால இல்லை. I got lot of messages in Instagram and also YouTube comments. I had a comment that தமிழில் வீடியோ போடுறதுக்கு யாருமே இல்லை, எல்லாருமே இங்கிலீஷில் தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. And then I thought, okay, let's just not concentrate on views and stuff and தமிழ்லே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. I might make an English channel soon, but yeah, this year I'm going to dedicate it to Tamil most likely. So without boring you, let's get into the video. இன்னைக்கு வீடியோ வந்துட்டு எதை பற்றினா ட்ரேடிங் வித் ADHD. அஃப்கோர்ஸ் thumbnail அண்ட் இதில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்துட்டு இந்த ADHD அப்படின்ற விஷயத்தினால அஃபெக்ட் ஆகி இருக்காங்க. ஆனால் யாருமே இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு பர்சனல் மென்டர்ஷிப் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது one of my students asked me that how to trade with ADHD, and I have ADHD as well, so I'm someone who can make this video. அதனால் I made it. ஸோ நீங்கள் வந்து ADHDயால் டயக்னோஸ் ஆகியிருந்தீங்க, இல்லைன்னா you are suspecting that you might have it அப்படின்னு நினச்சிங்கன்னா this video is going to change how you think about your brain and the markets. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிரெயினை பற்றியும் உங்கள் மார்க்கெட்டை பற்றியும் யோசிக்கிற விதத்தில் இந்த வீடியோ மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்துட்டு ADHD ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரியாலிட்டி என்னென்னா, ஆக்சுவலாக ADHD உங்கள் ட்ரேடிங்க்கு என்ன பண்ணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் வந்துட்டு சுகர் கோட்லாம் பண்ணலை, அப்படியே மேலாப்பில் கொஞ்சம் பொய்யெலாம் சொல்லலை, ஆக்சுவலாகவே சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும் இது. ஸோ யூ வில் பி வெரி இம்பல்சிவ், ரைட்? ஸோ இம்பல்சிவாக இருக்கிறது தான் உங்களோட பிக்கஸ்ட் எனிமியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டாக் மூவ் ஆகிறத பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு சார்ட் மூவ் ஆகிறத பார்க்குறீங்கன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜியை செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை இறங்கிடுவீங்க. மார்க்கெட் உள்ளே நீங்கள் ட்ரேடை போட்டிருப்பீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டிருக்க மாட்டீங்க, பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்க. சும்மா அந்த வைப்பில் மேலே போகிற மாதிரி தெரியுது பை அப்படின்ற வைப்பில் இறங்கிடுவீங்க. ஸோ அடுத்து நீங்கள் இப்போ ட்ரேட் அப்படியே ஆப்போசிட்டாக போகுதுன்னா அங்கே ட்ரேடு க்ளோஸ் பண்ணாமல் you will double down, like you will go for more. ஏன்னா you don't want to face the loss. இப்போ அந்த ட்ரேட் வந்து you will take it as a personal trade. அண்ட் இன்னொரு விதமான திங் என்ன வரும் நிறைய பேருக்கு அப்படின்னா hyperfocus. ஸோ hyperfocusன்றது வந்து இட் மைட் சவுண்ட் கிரேட், லைக் hyperfocus தான் நான் இருக்கேன் அப்படின்றது வந்து இட் மைட் சவுண்ட் கிரேட். பட் நீங்கள் 8 ஹார்ஸ் தொடர்ந்து நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ண முடிஞ்சு நீங்கள் ஜீனியஸ் மாதிரி ஃபீல் ஆனாலுமே நீங்கள் அந்த 8 ஹார்ஸில் சாப்பிட மறந்துருப்பீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிக்னல் வேறு ஏதோ ஒன்று இருப்பீங்க, அதை பார்க்க மறந்துருப்பீங்க. 8 ஹவர்ஸாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் 8 ஹவர்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் இஸ் நாட் வாட் யூ வாண்ட். அண்ட் அந்த 8 ஹவர் முடிஞ்சது உடனே யூ வில் பி வெரி எக்ஸாஸ்டட் அண்ட் யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்லீப் ஆல் டே. நிறைய பேருக்கு இதை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ ஹாவ் ஆல் தீஸ் திங்ஸ். அதனால் ஐம் ஜஸ்ட் சேயிங் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐ கேன் பி ராங், பட் ஐ ஹாவ் ஆல் தீஸ் திங்ஸ். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஐ டோன்ட் ஹாவ் அ ஸ்கிரிப்ட் டு மேக் திஸ். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். இஃப் யூ கேன் ரிலேட் டு இட், கமெண்ட் அபவுட் இட். ஸோ அடுத்து வந்துட்டு எமோஷ்னல் ரெகுலேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சில நேரம் வின் பண்ணுறப்போ யூல் ஃபீல் வெரி குட். அப்புறம் இதுவே லூஸ் பண்ணால் யூல் ஃபீல் லைக் ரொம்ப கேட்டஸ்ட்ராஃபிக்காக ஃபீல் ஆகும். ஒரு மிடில் கிரவுண்டே இருக்காது. அப்படியே ஒன்று வானத்தில் இல்லைன்னா பூமிக்கு அடியில் மாதிரி யூல் ஃபீல். ஸோ ஒரு ரெட் டே வந்துட்டாலே எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு க்ரீன் டே வந்தால் யூல் பிளான் டு குவிட் யுவர் ஜாப். ஸோ டூ எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ 2 extremes of emotional regulation. And fourth thing is consistency. So what is consistency? உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக 3 நாளாக உங்களால் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணியிருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 நாளாக ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாலும் அதுக்கடுத்து அதை மறந்துடுவீங்க.
ஸோ ஜேர்னல் என்ட்ரி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை தூக்கி வெளியே வீசிடுவீங்க. அப்படியே ஏதோ ஒரு கிரேசி மோடில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ நீங்கள் ஏடிஹெச்டி இருந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ண ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும். பட் நீங்கள் வந்து அப்படி இல்லை, ஏடிஹெச்டினா என்னன்னே உங்களுக்கு தெரியலைன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு ட்ரேட் என்ட்ரு ஆகிறீங்க, உங்களோட பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க. அடுத்த நிமிஷமே வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு ட்விட்டரில் எவனோ ட்வீட் போட்டதை பார்த்துட்டு நீங்கள் வேறு ஏதோ ஒரு 5 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் என்ட்ரு ஆகிருப்பீங்க. இப்போ நீங்கள் $500 லாஸில் ஓடிட்டுருக்கோம், உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, எதனால் இதை பண்ணிங்கன்னே தெரியாது. நான் வந்து ஆல்ரெடி ஒரு கரெக்டான ட்ரேட் எடுத்திருந்தேன், இப்போ ஏன் நான் போயிட்டு இதை பண்ணேன் அப்படின்னு 1008 கொஸ்டின்ஸ் வில் கம் இன் டு யுவர் மைண்ட், ரைட்? ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஏடிஹெச்டி. ஸோ ஏடிஹெச்டின்றது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டிஸார்டர். இதை வந்து நீங்கள் செவரல் வேஸில் இருக்கும். ஒன்று வந்து இன்அட்டென்டிவ் டைப், இன்னொன்று வந்து ஹைப்பர் ஆக்டிவ் டைப், இன்னொன்று வந்து கம்பைன்டு டைப். ஸோ கம்பைன்டு டைப் தான் நிறைய பேருக்கு மோஸ்ட்டாக இருக்கும். போத் ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் இருக்கும், இன்அட்டென்ஷனும் இருக்கும். ஏடிஹெச்டியோட மோஸ்ட் காமன் விஷயம் வந்துட்டு இந்த கம்பைன்டு டைப்புன்றது தான். ஸோ நான் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன், அதனால் இதை நான் நடுவில் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாதியில் வீடியோவோடல. ஸோ அடுத்து வந்து ஏடிஹெச்டி இருக்கிறது வந்து எதனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான். இட் இஸ் ஆக்சுவலி அன் அட்வான்டேஜ், இட் இஸ் நாட் அ டிஸ்அட்வான்டேஜ். எதனால் அப்படின்னா இது உங்களை ஒரு பெட்டர் ட்ரேடராக மாற்றும். ஸோ பேட்டர்ன் ரெகக்னிஷன் வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஏடிஹெச்டி பிரெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு பேட்டர்ன்ஸ் பார்க்குறதுல தே ஆர் வெரி வெரி குட். ஐம் ஹேவிங் மை செல்ஃப் அஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இஃப் யூ சம்மன் வித் ஏடிஹெச்டி அண்ட் உங்களுக்கு ஏடிஹெச்டி பிரெயின் இருக்குன்னா, யூ வில் பி இன்க்ரெடிப்லி குட் அட் சீயிங் பேட்டர்ன்ஸ். நிறைய பேர் மிஸ் பண்ணுற பேட்டர்ன்ஸை உங்களால் ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும். நார்மலாக நியூரோடிபிக்கல் ட்ரேடர்ஸ் வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர்ஸ், போர்டிங் இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எட்ஜு கொடுக்கும், அந்த பேட்டர்ன் ஃபைண்டிங் எட்ஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். மோஸ்ட்டாக எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலுமே அது ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன் மாடல் தான் ஒர்க் ஆகும். ஸோ இஃப் யூ ஹேவ் ஏடிஹெச்டி உங்களுக்கு அந்த பேட்டர்ன் ரெகக்னிஷன் வந்து இல் பி ஆன் பீக். ஸோ ஹைப்பர் ஃபோக்கஸ் வந்து அண்ட் செகண்ட் திங் இஸ் ஹைப்பர் ஃபோக்கஸ் வென் இட் மேட்டர்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் இது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாட் மாதிரி தான். ரெண்டு பக்கமும் எட்ஜ் இருக்க, ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக இருக்க ஒரு கத்தி தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆனால் ஹைப்பர் ஃபோக்கஸை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு சேனல் பண்ண முடிஞ்சுது, ஒரு மார்க்கெட் ரிசர்ச் அப்போவோ சரி, இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி புதுசாக படிக்கிறப்போவோ சரி, உங்களால் அந்த ஹைப்பர் ஃபோக்கஸை கரெக்டாக சேனல் பண்ண முடியுது ஒரு இடத்துல அப்படின்னா, நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷனை ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணிக்குவீங்க. எல்லாராலையும் அப்சர்வ் பண்ண முடியாத நிறையா இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு இட் இஸ் அ வெரி ஹியூஜ் அட்வான்டேஜ். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கம்ஃபர்ட் வித் கயோஸ். ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் ஒரு கயோட்டிக் அண்ட் அன்பிரடிக்டபிள் அப்படின்றது. ஸோ அதர்ஸ் வந்து பேனிக்காக இருக்காங்க, அடுத்தவங்க நார்மல் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு பயப்படுறாங்க வால்டிலிட்டியாக இருக்க டைமில் அப்படின்னா, ஏடிஹெச்டி பிரெயின்ஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த ஃபாஸ்ட் மூவிங் மார்க்கெட்ஸில் தான் தே வில் த்ரைவ். லைக் இந்த ஒரு ஃபாஸ்ட் மூவிங் மார்க்கெட்டுக்குன்னே பில்டு பண்ண ஒரு பிரெயின் உங்கள் பிரெயின் இருக்கும். சில டைப் ஆஃப் ஏடிஹெச்டி இருக்கவங்களுக்கு வந்துட்டு தேவர் பில்டு ஃபார் ஃபாஸ்ட் மூவிங் மார்க்கெட்ஸ், டைனமிக் என்விரான்மெண்ட், ஃபாஸ்ட் மூவிங் மார்க்கெட்ஸ், இது எல்லாத்துக்குமே அதுக்காகவே யூ ஆர் பில்ட் ஃபார் இட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ வில் பி வெரி குவிக் இன் டிசிஷன் மேக்கிங். ஸோ நீங்கள் வந்து உங்களை ப்ராப்பராக நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஏடிஹெச்டி வந்து ஃபாஸ்ட் ப்ராசஸிங் பிரெயினாக இருக்கும். லைக் உங்கள் ஏடிஹெச்டி பிரெயின் வந்து ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸிங் பிரெயின். ஸோ இஃப் யூ ட்ரெயின் யுவர் செல்ஃப் ப்ராப்பர்லி, அந்த ஃபாஸ்ட் ப்ராசஸிங் ஏடிஹெச்டி பிரெயின் கேன் எக்ஸிக்யூட் ட்ரேட்ஸ் லைட்னிங் குவிக். உங்களால் வேகமாக ஒரு டிசிஷன் எடுத்து வேகமாக உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்போவே. ஆனால் இது எல்லாமே நடக்கணும்னா அதுக்கான மெயின் கீ வந்துட்டு உங்கள் பிரெயின் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும், உங்கள் பிரெயினுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை. ஸோ த கீ இஸ் லேர்னிங் டு ஒர்க் வித் யுவர் பிரெயின், நாட் அகெயின்ஸ்ட் இட். ஓகே, ஸோ அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ யூஸ் அண்ட் இட் ஹாஸ் ஹெல்ப் மீ ரீசன்ட் டைம்ஸில். ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. டாக்டிக்கலாக வில் கெட் இன்டு த டாக்டிக்கல் பார்ட். இப்போ நான் டாக்டிக்கல் பார்ட் சொல்ல போகிறேன். ஏடிஹெச்டி ட்ரேடர்ஸுக்கு
டாக்டிக்கலாக என்ன பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படின்றது. நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே ஆட்டோமேட் பண்ணுங்கள். யுவர் பிரைன் வில் ஃபர்கெட் இட், யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு பில்ட் இன் ஸ்டாப் லாஸ் வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ் யூஸ் பண்ணி, ப்ராஜெக்ட் எக்ஸ் இப்போ போயிடுச்சு, தட் இஸ் அ வெரி ஹியூஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் மீ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது வச்சுருக்கப்போ நீங்கள் பில்ட் இன் ஸ்டாப் லாஸு, பில்ட் இன் இதுதான் என்னோட ப்ராஃபிட் டார்கெட், இதுதான் என்னோட லாஸ் டார்கெட்டு அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இங்கே வந்து நான் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே ஒரு அலர்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரை டு ஆட்டோமேட் யுவர் ட்ரேடிங் அஸ் ஃபார் அஸ் யூ கேன். ஸோ யூ ஹாவ் டு ஆட்டோமேட் த திங்ஸ் தட் யூ வில் மோஸ்ட்லி மிஸ். நான் சில நேரம் லாஸ் $250 தான் பண்ணணும்னு நினச்சிருப்பேன், ஆனால் அதுக்கு மேலே நான் பண்ணுறேன் அப்படின்றப்போ ட்ரை டு ஆட்டோமேட் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, ஸோ பில்ட் இன் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்தால் தான் என்னோட என்ட்ரி நான் போட போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல அலர்ட் போட்டுட்டு அந்த இடத்துக்கு வர்றப்போ சார்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் யூ ஷுட் ஃபாலோ. அண்ட் லைக் எனக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ண ஒரு ரூல் என்னென்னா ஒன் ட்ரேட் ரூல். லைக் கிட்டத்தட்ட என்னோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சேஞ்ச் பண்ண ரூல் வந்து இந்த ஒன் ட்ரேட் ரூல் தான். உங்களால் ஒரு நேரத்தில் ஒரு பொசிஷன் மட்டும் தான் எடுக்க முடியும். யூ ஹாவ் அ கன் அண்ட் யூ ஹாவ் ஒன்லி ஒன் புல்லட் இன் இட். தட்ஸ் இட். யூ டோன்ட் ஹாவ் அதர் புல்லட்ஸ். So you have to wait for the proper trade and shoot the bullet on that trade. No other exceptions. You don't have to look at 10 different tickers. You're only allowed to trade one. And அது வந்து உங்களை டிசிப்ளினை ஃபோர்ஸ் பண்ணும், உங்களை ஃபோக்கஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஃபாலோ திஸ் திங். இட் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மேக் யுவர் ஸ்ட்ராட்டஜி ஸ்டூபிட் சிம்பிள். லைக் யுவர் ஸ்ட்ராட்டஜி ஹேஸ் டு பி வெரி 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 சிம்பிள். இட் ஷுடன்ட் பி லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இப்போ நீங்கள் யூடியூப்பை திறந்து பார்த்தீங்கனாலே ஐசிடி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு 3.5 பக்கத்துக்கு பிடிஎஃப் போட்டு வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். உங்களுக்கு இஃப் யூ ஆர் சம்பவுண்ட் வித் சஃபரிங் வித் ADHD யூ கேன் நெவர் ஃபாலோ தட். ஐம் டெல்லிங் யூ. ஸோ மேக் யுவர் ஸ்ட்ராட்டஜி ஸ்டூபிட் சிம்பிள். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 15 டிஃப்ரெண்ட் கண்டிஷன் இருந்தால் தான் உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதை மறந்துடுவீங்க தேவைப்படுற நேரத்தில். ஸோ இஃப் you have an ADHD brain, your strategy should be simple. நீங்கள் அப்படியே அரை தூக்கத்தில் இருந்தாலுமே அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியணும். மேக்ஸிமம் your strategy should only have 3 rules, maximum 3 rules. And one of the most important thing is accountability partner. So if you're starting trading and you think that you have ADHD, get a mentor. There is no other way. Get a mentor. I'm not even promoting my our program Alchemy X, but get a mentor. That is one thing that you need. But you'll have to see the sponsor and promo for this video. Go and see it and be back. Wait. Before we get into the next part, if you actually want to go deeper with this stuff, you can join our mentorship. The link is in description. It is just a structured way to learn everything properly instead of trying to piece it together from random videos. So if you're interested, you can join. Anyway, let's continue. But yeah, like I said, அது ப்ரொமோஷனுக்காக நான் சொன்ன விஷயம் கிடையாது. நீங்கள் ஆல்கிமி எக்ஸில் தான் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது. அட்லீஸ்ட் ஃபைண்ட் அனதர் ட்ரேடர். உங்களை மாதிரியே ஒரு ட்ரேடரை வந்து ஃபைண்ட் பண்ணுங்கள். உங்களோட கண்டிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு ட்ரேடர்கிட்ட போங்க. டெய்லி செக்இன் பண்ணுங்கள். டெய்லி உங்கள் ட்ரேடர்ஸை ஷேர் பண்ணுங்கள். யூ நீட் சம் ஒன் ஹூ வில் ஆஸ்க் யூ உங்கள் பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குற ஒருத்தர் இருந்தால் தான் யூ கேன் பிகம் அ பெட்டர் ட்ரேடர். லைக் திஸ் இஸ் நீடட். திஸ் இஸ் நாட் அன் எக்ஸெப்ஷன். யூ நீட் திஸ். இதை நீங்கள் ஆல்கிமி எக்ஸில் சேரணும். ஆல்கிமி எக்ஸில் சேட் ட்ரேடரோட பர்சனல் மென்டார்ஷிப்பில் சேர்ந்தாதான், இல்லை என்னோட பர்சனல் மென்டார்ஷிப்பில் எனக்கு டிஎம் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. யாரை வேணால் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அ மென்டார். வித்தவுட் தட் யூ ஆர் நாட் கோயிங் டு சக்சீட். I'll tell you this now. And fifth one is gamify your discipline. So ADHD brains எல்லாருக்குமே வந்துட்டு they love dopamine. I crave for dopamine. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து கேம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறனால உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்குதுன்னா அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, உங்கள் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கிவ் யுவர் செல்ஃப் ரிவார்ட்ஸ். கிவ் யுவர் செல்ஃப் அ பேட் இன் யுவர் பேக்.
டூ சம்திங், லைக் கிவ் யுவர் செல்ஃப் அ ரிவார்ட். வின்னிங் ட்ரேட்ஸுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கிவ் யுவர் செல்ஃப் ரிவார்டு. உங்கள் ஸ்டாப் லாஸை நீங்கள் கரெக்டாக வச்சிங்களா 1 பாயிண்ட், உங்கள் ட்ரேடு நீங்கள் கரெக்டாக ஒரு ட்ரேடு தான் எடுக்கணுன்ற ரூல்ஸுக்கு நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்களா அதுக்கு ஒரு பாயிண்ட்டு, ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கலையா அதுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாமே ட்ராக் பண்ணி ரிவார்ட் யுவர் செல்ஃப். தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் when you are if you have an ADHD brain. And then next thing is time-based trading windows. This is something I follow. சாட்டர்டே டிஸ்கார்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், ஐ டோன்ட் ட்ரேட் ஆல் டே. ஸோ நான் ஃபாரெக்ஸ் ட்ரேட் எடுக்கிறேன்னா 1:30 PM இந்தியன் டைம். இப்போது மார்ச்சுக்கு அப்புறம் இட் வில் பிகம் 12:30. ஃபாரெக்ஸ் ட்ரேட் எடுக்கிறேன்னா 1:30 PM, ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் எடுக்கிறேன்னா 8 PM. இதான் என்னோட டைம் பேஸ்டு விண்டோஸ். ஸோ நான் இந்த விண்டோஸில் மட்டும்தான் நான் சார்ட் பார்ப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கும் நான் அதே தான் அட்வைஸ் பண்ணுவேன். டோ நாட் ட்ரேட் ஆல் டே. ஆல் டே ட்ரேட் பண்ணாதீங்க, யூ வில் பர்ன் அவுட். கண்டிப்பாக பர்ன் அவுட் பண்ணுவீங்க, மிஸ்டேக் ஆகும், அது வந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய லாஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஸ்பெசிஃபிக் டைம் விண்டோ வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் எடுக்கிறீங்களா 9:30 to 11 AM மட்டும்தான் நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்றத ஒரு ரூலாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும் உங்களை அந்த பர்ன் அவுட் ஃபேஸ்லேருந்து. இட் வில் சேவ் யூ. அண்ட் திஸ் இஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங். திஸ் மைட் சவுண்ட் ஃபன்னி, பட் I do that. I used to do that. I don't know why I'm not doing that nowadays. Have physical rituals when you before you trade. கொஞ்சம் physical rituals ஏதாவது வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேக்கிங் 10 push-ups, இல்லை ஒரு ஷார்ட் வாக், இல்லை உங்கள் டைரியில் ரைட்டிங் சம்திங். ரைட்டிங் சம்திங் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் திங், பட் யூ அட்லீஸ்ட் ரைட்டிங் சம்திங். ஸோ இது வந்துட்டு உங்களோட அந்த ரெஸ்ட்லெஸ் எனர்ஜியை வந்துட்டு பர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட அந்த ஃபோக்கஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக ஹெல்ப் பண்ணும். ஸோ இஃப் யூ டூ தீஸ் physical rituals before you trade, that is also I wanted to say. And now I'm going to talk about what to avoid. What are the things I did at the starting of my trading career and what I could have avoided அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ ADHD traders மேக் பண்ணுற ஒரு மிஸ்டேக் அகெயின் அண்ட் அகெயின் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, they think that meds can help you. ஸோ மெடிக்கேஷன் மட்டுமே உங்களை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு, அஃப்கோர்ஸ் மெடிக்கேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன் ADHD meds that is great, பட் அந்த மெடிக்கேஷன் மட்டுமே வந்துட்டு உங்களோட சிஸ்டம்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட டிசிப்ளினை ஆக்குவான்னு கேட்டால் கிடையாது. ஸோ தட் இஸ் நாட் த ஒன்லி சொல்யூஷன் யூ நீட், பட் யூ ஷுட் பி, இஃப் யூ ஆர் recommended to be on med, you should be on med, but you have to become disciplined by other ways. நான் இப்போ மேலே சொன்னேன்ல, அந்த விஷயம்லாம் பண்ணால் தான் நீங்கள் டிசிப்ளின்டாக ஆக முடியும். அதே மாதிரி வந்துட்டு உங்கள் செட்டப்பை ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது. 25 மானிட்டர் வாங்கி வச்சுக்கிறது, 38 இண்டிகேட்டர் வாங்கி வச்சுக்கிறது, 17 டிஸ்கார்ட் சேனலில் இருக்கிறது. ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்க இட் டஸ் நாட் ஹெல்ப் யுவர் ADHD brain. இட் ஓவர்வெல்ம்ஸ் யூ. யூ வில் பி லைக், ஐயோ இது என்ன பண்ணுறதே எனக்கு தெரியலையே, இதை எஃபிசியாக நான் பார்க்குறதா, இன்வெர்ஷன் எஃபிசியாக பார்க்குறதா, பிரேக் வே கேப்பாக பார்க்குறதா, மெடிக்கேஷனாக பார்க்குறதா, பிரேக்கர் பிளாக்காக பார்க்குறதா, இல்லைனா புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துச்சு ஸ்னேக் ஷூப் அதுவாக பார்க்குறதா. ஸோ அப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்வி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்ட்ரிப் இட் டவுன், கீப் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ், கீப் யுவர் செட்டப் ஃபார்ம் சிம்பிள். அண்ட் உங்கள் எமோஷ்னல் ஸ்டேட்டை வந்து ட்ராக் பண்ணாமல் இருக்கு. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான திங், நிறைய பேர் மிஸ் பண்ணுற விஷயம். யூ ஹாவ் டு ட்ராக் யுவர் எமோஷனல் ஸ்டேட். எவ்ரி ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு 1 to 10, இஃப் யூர் காம் கிவ் யுவர் செல்ஃப் 10, இஃப் யூர் நாட் காம் கிவ் யுவர் செல்ஃப் 1. ஸோ ஹை ஆர் டூ லோ. இது வந்து ரொம்ப, இஃப் யூர் கோயிங் டு ரேட் யுவர் செல்ஃப் ஒன்லி 1னா நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. இஃப் யூர் ரேட்டிங் யுவர் செல்ஃப் அட்லீஸ்ட் 7, அப்போ தான் யூ ஹாவ் டு ட்ரேட். ஸோ தட் இஸ் ஆல்சோ அ திங் யூ ஹாவ் டு ஃபாலோ. அண்ட் another thing is ignoring your body. ஸ்லீப் டிப்ரைவ்டாக இருக்கீங்க, தூங்கவே இல்லை நைட்டு அப்படின்னா, இட் இஸ் லைக் ஃபினான்ஷியல் blank. ஸோ ஃபினான்ஷியல் that word because I'll get demonetized if I say the word. So yeah, ஸோ நீங்கள் வந்து தூங்காமல் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, you are going to lose all your money. If you're sleep deprived, your brain is not made for that. So if you did not sleep, you don't trade. That's it. Period. There is no other thing to say about it. என்னோட லைவ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே நான் தெரியும் இதை பற்றிலாம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், I did not sleep well today, so I'm not going to trade அப்படின்ற மாதிரி எல்லாமே. So that is a thing you have to follow. And I guess that's it. The mostly வந்துட்டு yeah, I've talked about everything, but
you can comment if I missed something. I don't have a script, so I'm like thinking about what I have missed and சொல்லிட்டு I have to edit these parts out and நினைக்கிறேன். But yeah, I'll conclude the video by saying, so bottom line என்னன்னா, ADHD and trading can work, but only if you're willing to build systems that support how your brain actually operates. So your brain has a different way of operatingன்றதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இந்த முடிகிறப்போ நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஏடிஎஸ்டினா என்னன்னே தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா சிம்டம்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு இதாச்சு அப்படின்னா மேபி யூஆர் சம்மன் ஹூ ஹாஸ் ADHD as well. So ADHD and trading can work, and it will work only if you build your systems around your brain. Create an environment where your strength, like உங்கள் ஸ்ட்ரென்த் வந்து ஷைன் ஆகணும். அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீக்னஸை வந்து கண்டெயின் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்ட்ரென்த்தை ஷைன் பண்ணுற மாதிரியான ஒரு இண்டிகேட்டர்னு சொல்கிறாங்க. ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ட்ரேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா ட்ராப் அ கமெண்ட் பிலோ. லெட் மீ நோ உங்களோட பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன ADHDயோட ட்ரேட் பண்ணுறதில்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப். ஏன்னா நான் இந்த மாதிரி கண்டென்ட் நிறைய க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். Yeah, that's it. So conclusion is, your ADHD brain is not broken. அதுக்கு ரைட் சிஸ்டம் தேவை, அவ்வளோதான். Now go and build your system. I'll see you in the next one. Until then, take care. Tata. Bye bye.